அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தட்டையான நிலையில் இருக்கும் 6 mm தடிமன் கொண்ட வார்ப்பு இரும்பிலான தகட்டில் எவ்வாறு ஒரு ஒற்றை வீபட் ஜாயிண்ட் உருவாக்கலாம் என்ற பயிற்சியை இப்போது பயிலப் போகிறோம். வாருங்கள் காணொளியை காணலாம். குறிக்கோள்கள். இந்த காணொளியின் முடிவில் உங்களால் முடிவது என்னவென்றால், விளிம்புகளை தயார் செய்து வார்ப்பிரும்பு தகடுகளை சீரமைத்து டாக் வெல்டு செய்வது, தகடுகளை ப்ரீஹீட் செய்வதும் இணைத்த பின்பு போஸ்ட் ஹீட்டிங் செய்வதும், எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும், மின்னோட்டத்தை சீரமைக்கவும், ரூட் ரன் 2வது மற்றும் 3வது ரன்களை வெடிப்பில்லாமல் வைப்பது, பீட்ஸுகளை களைந்து இணைப்பிலிருந்து அழுத்தத்தினை நீக்க, இணைப்பின் குறைபாடுகளை ஆய்வு செய்ய. இந்த செயல்முறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை சேகரிப்போம். ஆங்கிள் ஃபைண்டர், ஸ்கிரிபர், சி கிளாம்ப் 150 mm, போர்ட்டபிள் கிரைண்டிங் மெஷின், வெல்டிங் மெஷின், லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், மெட்டல் பிரஷ், பால் பீன் ஹேமர், தெர்மோ சாக். ஸ்டெப் 1. கொடுக்கப்பட்ட பரிமாணங்களில் 6 mm தடிமம் கொண்ட 2 வார்ப்பு இரும்பு துண்டுகளை தயார் செய்யவும். ஸ்டெப் 2. கிரைண்டிங் அல்லது ஃபைலிங் மூலம் விளிம்புகளை 30 டிகிரி கோணத்தில் வளைத்து நுனிப்பாகத்தை 1.5 mm இருக்கும்படி செய்யவும். வேலை செய்து கொண்டிருக்கும் போது வார்ப்பிரும்பு விளிம்பு 30 டிகிரி கோணத்தை அளவிட ஒரு புரொடெக்டர் அல்லது ஒரு ஆங்கிள் ஃபைண்டரை பயன்படுத்தவும். நீங்கள் வளைக்க இருக்கும் விளிம்பின் முழு நீளமும் கோணம் சீராக இருப்பதை உறுதி செய்யவும். வார்ப்பிரும்பின் மேற்பரப்பில் பென்சில் அல்லது ஸ்கிரைபின் உதவியுடன் 30 டிகிரி கோணத்தில் ஒரு கோட்டை குறிக்கவும். நீங்கள் கிரைண்டிங் செய்யும் போது தெளிவாக தெரியும்படி கோட்டை வரையவும். கிரைண்டிங் செய்யும் போது அசைவதை தடுக்க வேலை செய்யும் வார்ப்பிரும்பினை சி கிளாம்ப் கொண்டு ஒர்க் பெஞ்சில் பாதுகாப்புடன் இறுக்கவும். இரு கைகளாலும் உறுதியாக பிடித்து கோணத்தில் கிரைண்டிங்கினை தொடங்கவும். வார்ப்பிரும்பு மீது குறிக்கப்பட்ட 30 டிகிரி கோணக்கோட்டில் கிரைண்ட் வீலை நிலைப்படுத்தவும். நீங்கள் உருவாக்க வேண்டிய கோணத்தின் அளவின் சரியான விதத்தில் கிரைண்டரை சரித்து பிடிக்கவும். இதில் 30 டிகிரி கோணம் இருக்க வேண்டும். கிரைண்டிங் வீலுக்கு மென்மையான மற்றும் சமமான முறையில் அழுத்தத்தை கொடுப்பதுடன் வரையப்பட்ட கோட்டின் வழியாக நகர்த்தவும். அதிக அழுத்தத்தை தவிர்க்கவும். அதிக அழுத்தம் கொடுப்பதால் அதிகமான வெப்பம் மற்றும் வார்ப்பிரும்பு அல்லது கிரைண்டிங் வீலுக்கோ விளைவு ஏற்படுத்தலாம். கிரைண்டரை நகர்த்தி கொண்டே இருக்கவும். இதனால் ஒரே இடத்தில் அதிக வெப்பத்தை தவிர்ப்பதோடு மென்மையான மற்றும் சமமான வளைவு உண்டாக்குவதை உறுதி செய்யலாம். அவ்வப்போது கிரைண்டிங் செய்வதை நிறுத்திவிட்டு தேவையான 30 டிகிரி கோணத்துடன் பொருந்துகிறதா என்பதை உறுதி செய்ய ஒரு புரொடெக்டர் அல்லது ஆங்கிள் ஃபைண்டரை பயன்படுத்தி வளைவின் முன்னேற்றத்தை சரிபார்க்கவும். மற்ற வார்ப்பிரும்பு துண்டிலும் அவ்வாறே விளிம்புகளை 30 டிகிரி கோணத்தில் செய்யவும். ஸ்டெப் 3. தட்டுகளை தட்டையான நிலையில் சீரமைத்து கீழிருந்து 2.5 mm இடைவெளியை மெயின்டைன் செய்யவும். ஸ்டெப் 4. குறைந்த அளவு ஹைட்ரஜன் வகை E7016 அல்லது E7018 3.15 mm அளவுள்ள எலக்ட்ரோடை தேர்ந்தெடுத்து DCEP அதாவது டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரோட் பாசிட்டிவ் துருவமுனையை பயன்படுத்தவும். அதாவது எலக்ட்ரோடு கேபிளை இயந்திரத்தின் பாசிட்டிவ் முனையத்துடன் இணைக்க வேண்டும். தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்படுத்தவும். ஆக்சி அசிட்டிலின் டார்ச்சை பயன்படுத்தி வேலை செய்யும் இடத்தை 200 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ப்ரீஹீட் செய்து தெர்மோ சாக்கை பயன்படுத்தி வெப்பநிலையை சரிபார்த்து குறைந்த அளவு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடை பயன்படுத்த டாக் வெல்ட் செய்யவும். டாக் வெல்ட் செய்யப்பட்ட இணைப்பை தட்டையான நிலையில் வைக்கவும். 3.15 mm குறைந்த அளவு ஹைட்ரஜன் MS எலக்ட்ரோட் உதவியுடன் ரூட் ரன் செய்யவும் மற்றும் ரூட்டில் உருகுவதை உறுதி செய்யவும். ரூட் ரன்னை சுத்தம் செய்யவும். சிறிதளவு வீவிங் மற்றும் டிக்கிங் இயக்கத்தினை பயன்படுத்தி 2 மற்றும் 3வது ரன்னையும் செய்யவும்.
குறைந்தபட்சமாக 200 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் நிலையாக இருப்பதை உறுதி செய்வதுடன் ஒவ்வொரு ரன்னிலும் உள் அழுத்தச் செறிவை நீக்க வேண்டும். வேலையில் இருக்கும்போது ஏற்படும் சூடை குறைக்க வேண்டுமென்றால் உலர்ந்த மணல் அல்லது சாம்பலை கொண்டு மூடி மெதுவாக தணிய விடவும். வெல்டிங்கை சுத்தம் செய்து விரிசல், சரியான இணைவு மற்றும் மேற்பரப்பில் ஏதாவது குறைபாடு உள்ளதா என ஆய்வு செய்யவும். திறன் வரிசை. வார்ப்பிரும்பிலான தகட்டில் ஒற்றை V-butt ஜாயிண்ட் உருவாக்குதல். குறிக்கோள்கள்: ஒரு வார்ப்பிரும்பு தகட்டின் மேல் ஒரு சிங்கிள் V-butt ஜாயிண்ட் உருவாக்க மற்றும் வெல்டு செய்ய இது பயன்படும். விளிம்புகளை மடக்குதல். மெஷினிங் ஆர் ஃபைலிங் வாயிலாக 30 கோணத்தில் விளிம்புகளை மடக்குதல். கூர்மையான விளிம்புகளை தவிர்க்க கீழ்முகத்தை 1.5 mm இருக்க வேண்டும். ஏனெனில் சரியாக கையாளப்படாவிட்டால் அது முறிவுகளை உண்டாக்கலாம். டேக் வெல்ட் செய்வதற்காக வேலையை இணையாக ஃபிளாட் பொசிஷனில் வைப்பதுடன் ரூட் கேப்பை 2.5 mm இருக்குமாறு பார்த்துக்கொள்க. ஆக்சி அசிட்டிலினை பயன்படுத்துவது 300 டிகிரி சென்டிகிரேட்டில் ப்ரீஹீட் செய்க. தெர்மோசாக்கை பயன்படுத்தி வெப்பநிலையை சரிபார்க்க இரு விளிம்புகளிலும் டாக் வெல்டு செய்க. ரன்களை டெபாசிட் செய்தல். 3.15 mm டயாமீட்டர் கொண்ட குறைந்தளவு ஹைட்ரஜன் ஒரு MS எலக்ட்ரோடு தேர்வு செய்தோடு DCEP உதவியுடன் 130 முதல் 140 வரை ஆம்பியர்ஸில் மின்னோட்டத்தை அமைக்க. மீடியம் ஆர்க் லென்த்துடன் வெல்டு செய்த கோட்டுடன் 80 டிகிரி கோணத்தில் எலக்ட்ரோடை அமைத்து ரூட் ரன் டெபாசிட் செய்க. சரியான இணைப்பு, போதுமான ஊடுருவல், தரமான வெல்டு ஆகியவற்றை உறுதி செய்ய வெல்டிங்கில் ஷார்ட் ஆர்க்கை தவிர்ப்பது அவசியம். ஒரு ஷார்ட் ஆர்க், இணைவு இல்லாமை, முழுமையடையாத ஊடுருவல்கள் மற்றும் மோசமான வெல்ட் பீட்டின் தோற்றம் போன்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். ஒரு வயர் பிரஷை வைத்து ரூட் ரன்னை சுத்தம் செய்க. 3.15 mm டயா உள்ள எலக்ட்ரோடை பயன்படுத்தி ஸ்லைட்லி வீவிங் மோஷனில் இரண்டாவது ரன்னை டெபாசிட் செய்வதுடன் வெல்டு லைனுக்கு 80 டிகிரி கோணத்தில் எலக்ட்ரோடை வைக்க வேண்டும். எலக்ட்ரோடை தோண்டுவது போன்ற நிலையில் நகர்த்தவும். வார்ப்பிரும்புகளின் திரவத்தன்மை குறைவாக இருப்பதால் உருகிய உலோகத்தை எளிதாக இணைப்புக்குள் பாய செய்ய எலக்ட்ரோடை கொண்டு தோண்டும்படி செய்ய வேண்டும். வயர் பிரஷால் இரண்டாவது ரன்னையும் சுத்தம் செய்க. 3.15 mm டயா கொண்ட எலக்ட்ரோடினால் மூன்றாவது ரன்னையும் செய்க. இப்போது ஸ்லைட்லி வீவிங் மோஷன் போன்று இயக்க வேண்டும். வெல்டின் கோட்டிற்கு 80 டிகிரி கோணத்தில் எலக்ட்ரோடு இருக்கும்படி பார்க்க. உள் அழுத்தங்களை அகற்ற பால் பீன் சுத்தியலால் வெல்ட் செய்யப்பட்ட பீட்ஸ்களை மாற்றவும். ப்ரீஹீட்டின் சூட்டிற்கு தகுந்தாற் போன்று போஸ்ட் ஹீட்டும் செய்ய வேண்டும். உலர்ந்த மண் அல்லது சாம்பலின் கீழ் வைத்து மெதுவாக குளிர்விக்க அனுமதிக்கவும். வயர் பிரஷ் கொண்டு வெல்டு செய்த பாகத்தினை சுத்தம் செய்க. வார்ப்பிரும்பு இணைப்பில் விரிசல் ஏற்படாமல் இருக்க குறைந்த அளவு எலக்ட்ரோடின் பயன்பாடு ப்ரீ ஹீட்டிங், போஸ்ட் ஹீட்டிங், பீனிங் மற்றும் மெதுவாக குளிர்த்தல் அவசியமாகும். வெல்டுகளை ஆய்வு செய்க. சரியான இணைவு, விரிசல் மற்றும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்டுகளை பரிசோதிக்கவும். ரீகாப். இந்த காணொளியில் இதுவரை விளிம்புகளை எவ்வாறு தயாரிப்பது, வார்ப்பிரும்பு தகடுகளை அமைப்பது மற்றும் வெல்டு செய்வது எப்படி என்று விவாதித்தோம். தகடுகளை ப்ரீஹீட் செய்யவும், இணைப்பை போஸ்ட் ஹீட் செய்யவும், எலக்ட்ரோடை தேர்ந்தெடுத்து மின்னோட்டத்தை அமைக்கவும், விரிசல் இல்லாமல் முதல் 2 மற்றும் 3வது ரூட் ரன் டெபாசிட் செய்வதும், பீட்களை மாற்றுவதன் மூலம் இணைப்புகளில் ஏற்படும் அழுத்தங்களை நீக்கவும் மற்றும் இணைப்புகளில் உள்ள குறைபாடுகளை ஆய்வு செய்யவும் பார்த்தோம். இந்த காணொளியை கண்டு கழித்தமைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும்படி பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஹாப்பி லேர்னிங்.